நமது பாரத நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை பெருமையுடன் கொண்டாடும் இந்நாட்களில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் தலைவிரித்து ஆடிய சமூக சீர்கேடுகளான ஜாதிவெறி, தேவதாசி முறை, பெண் அடிமைத்தனம் இவைகள் எல்லாவற்றையும் குறித்து தேவன் பாரப்படுத்தி அதை தகர்த்து எறிந்த சில வெளிநாட்டு மிஷனரிகள் இதோ உங்கள் முன்னே. ஜெர்மனியை சேர்ந்த லுத்ரன் போதகர் நான். தமிழ்நாட்டிற்கு முதலாவது வந்த புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்துவ போதகர் நான். தேவன் என்னை பாரப்படுத்தியதால் தமிழ் மொழி மேல் எனக்கு பற்று உண்டானது. அதன் விளைவாக இந்திய மொழிகளிலேயே தமிழில்தான் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டது. இதற்கு ஒரு கருவியாக தேவன் என்னை பயன்படுத்தினார். நான் தான் சீகன் பால். பஞ்சாபில் ஒரு சீக்கிய குடும்பத்தில் பிறந்தவர் நான். என் தாய் என்னை இந்து சாதுவின் காலடியில் உட்கார அழைத்துச் சென்றார். அதே நேரத்தில் எவின் கிறிஸ்டியன் உயர்நிலை பள்ளிக்கு என்னை அனுப்புவார். 14 வயதிலேயே என் தாயை இழந்தேன். அதனால் கோபத்தில் பைபிளை எரித்தேன். மதநோக்கம் மற்றும் கிறிஸ்தவ பாதிரியாரின் கேள்விகள் எனக்கு இறுதி அர்த்தத்தை கொடுக்கவில்லை. அதனால் தற்கொலை செய்ய முயற்சித்தேன். உண்மையான கடவுள் யாராக இருந்தாலும் என் முன்னால் தோன்றுவர், இல்லை என்றால் என்னை கொன்று விடுவர் என்று யோசித்தேன். அன்றிரவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு காட்சியளித்தார். அன்றைக்கே அவருக்கு என்னை அர்ப்பணித்தேன். ஊழியம் செய்வதற்கு என் குடும்பத்தில் ஏற்கவில்லை. பலமுறை விஷம் கொடுத்தும் தேவன் அவர்களிடமிருந்து காப்பாற்றினார். 20களில் நற்செய்தி பணி விரிவடைந்ததும் 30களில் என் பேரும் படமும் கிறிஸ்தவ உலகம் முழுவதும் பிரபலமானது. நான் தான் சாது சுந்தர் சிங். டேவிட் கார்மைக்கல் மற்றும் கேத்ரின் அவர்களுக்கு மூத்த மகளாக நான் பிறந்தேன். ஆரம்ப காலத்தில் ஜப்பானுக்கு சென்று பயணம் மேற்கொண்டேன். 15 மாதங்கள் அங்கு தங்கியிருந்த நிலையில் உடல்நிலை காரணத்தினால் இலங்கைக்கு சென்ற பின்பு பெங்களூருக்கு வந்தேன். தேனாமூர் இந்தியாவில் தென்தம்மை தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் எனது ஊழியத்தை ஆரம்பித்தேன். எனது ஊழியம் ரீனா என்னும் பெண்ணினிடத்தில் ஆரம்பித்தது. 18ஆம் நூற்றாண்டில் தென் தமிழகத்தில் ஒரு வினோதமான வழக்கம் இருந்து வந்தது. சில குடும்பங்களில் பிரச்சனை, நோய், போராட்டம் ஏற்படும் பொழுது பெண் குழந்தைகளை கோவிலுக்கென்று விற்று போடும் காணிக்கையாகவும், கணவரால் கைவிடப்பட்டு கணவரை இழந்த பெண்களும் தங்கள் பெண் குழந்தைகளை கோவிலுக்கு விற்று போடும் அவல நிலை இழந்த நிலையிலும் அக்குழந்தைகள் பாடவும் ஆடவும் பூஜைகளுக்கென்றும் விபச்சாரத்துக்கென்றும் உள்ளாக்கப்பட்டார்கள். இந்த இருளுக்கு வெளிச்சம் கொடுக்க அயர்லாந்திலிருந்து தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிஷனரி நான் தான் ஏமி கார்மைக்கல். என் அப்பா ஒரு மருத்துவர் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்தவர். என் அப்பாவும் அம்மாவும் ராணிப்பேட்டையில் தங்கி மருத்துவ தொண்டு புரிந்து கொண்ட காலத்தில் நான் பிறந்தேன். எனது 8வது வயது வரை தமிழ்நாட்டில் இருந்த பின் அமெரிக்காவிற்கு சென்றேன். பின் சமய தொண்டிற்காக ஜப்பானுக்கு சென்று படிப்பையும் விடுதியில் தங்கி தொடர்ந்தேன். இறுதி தேர்வு எழுதிய நிலையில் என் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லா காரணத்தினால் நான் தமிழ்நாட்டிற்கு வந்தேன். அப்பொழுது ஒரு நாள் இரவு அந்தனர் முஸ்லீம் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் தங்கள் மனைவிகளுக்கு பிரசவத்திற்காக எங்கள் வீட்டிற்கு வந்தனர். ஆனால் நான் மருத்துவர் இல்லை, என் தந்தை தான் மருத்துவர் என்று கூற அவர்கள் வீட்டிற்கு திரும்பினர். அடுத்த நாள் 3 சவப்பெட்டிகள் கடந்து போயின. 3 பெண்களும் பிரசவத்தின் போதே இறந்தனர் என்ற செய்தி என் மனதை மிகவும் உலுக்கியது. எனவே அமெரிக்காவிற்கு சென்று என் மருத்துவ படிப்பை முடித்தேன். இதன் மூலம் தேவனை பற்றி கூற வேண்டும் என கருத்து வேலூரில் பெண்களுக்கென்று மருத்துவமனை துவங்கினேன். 1904
தடுப்பதில் பெரும் பங்கேற்ற தேவன் அருள் செய்தார். நான் தான் ஐடாஸ் கடர். ஆம், இவர்கள்தான் வெவ்வேறு நாடுகளில் இருந்து, வெவ்வேறு இனத்திலிருந்து, வெவ்வேறு மொழியிலிருந்து தேவன் தெரிந்தெடுத்த மிஷனரிகள். சீகன் பால்க், சாது சுந்தர் சிங், ஏமி கார்மைக்கேல் மற்றும் ஐடாஸ் கடர். இவர்கள் எல்லாருக்குள்ளும் அடிப்படையாக தேவ அன்பு காணப்பட்டது போல நாமும் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு அந்த அன்பை நமது தேசத்தில் வெளிப்படுத்த தயாராக உள்ளோமா? தமிழ்நாட்டில் உள்ள செழிப்பையும் நல்ல விஷயங்களும் அனுபவித்த நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடத்தில் கூட அறிவிக்காதது ஏன்? நமக்காக ரத்தம் சிந்தின கிறிஸ்து இயேசுவின் அன்பை நம் நண்பர்கள், உறவினர்களிடத்தில் இனிமேலாவது விதைப்போம். நாம் எல்லாரும் தேசப்பற்று உடையவர்களாயும் தேசத்தின் மீது பாரம் வைத்து அக்கறை உடையவர்களாயும் விரைந்து எழுவோம், ஒளியாய் உப்பாய்.